பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன டெஸ்டிமனி ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. அதாவது ரீசென்ட்லி ஐ வென்ட் டு அ ப்ரேயர் மீட்டிங். 3 நாள் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதாவது என்னென்னா ஐ வென்ட் அலோன் தேர். நான் மட்டும்தான் போனேன். நான் மட்டும்தான் அங்கே 3 நாளுமே இருந்தேன். எனக்கு யாருமே இங்கே தெரில அந்த மாதிரி. ஸோ என்னென்னா அங்கேருந்து போகும்போதே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா என் கூடவே இருங்க, ப்ளீஸ் பி வித் மீ அப்படி சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அதே மாதிரி ட்ராவல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு நான் இறங்கணுன்னா அடுத்த பஸ் அப்படி உடனே கிடச்சிது. ரொம்ப சேஃபாக ரீச் ஆக கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. அதே மாதிரி அந்த 3 நாளுமே வந்து எனக்கு ஒரு நிமிஷம் கூட நான் வந்து தனியாக இருக்கேன் அப்படி ஃபீலே ஆகலை. அது மாதிரி பத்திரமா வந்து ரிட்டன் ஆகிறதுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புனா எனக்கு அன்றைக்கி ரொம்ப முடியல, என்னால் கிளம்பவே முடியல. நடக்க கூட வந்து எனக்கு ஒரு பலன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பேஷண்ட் நிலமையில ஆயிட்டேன் நான். ஆனால் வேறு வழியில் ரிட்டன் ஆகணும் அன்றைக்கி. அதனால் அப்போது வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் வந்து அந்த டிரைவர் அண்ணா அண்ட் கண்டக்டர் அண்ணா 2 பேரும் வந்து மாற்றி விசாரிக்கிறாங்க. நீ ஓகேவாம்மா, ட்ராவல் பண்ணிடலாமா அந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல இடையில வந்து ஸ்டாப் பண்ணி டின்னர் சாப்பிட்டுக்கோ அப்படி சொன்னாங்க. என்ன இதில் விஷயம்னா, தே வெயிட்டட் அன்டில் ஐ ஃபினிஷ்ட் மை டின்னர். ரொம்ப சொன்னா ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு அவங்க நிப்பாட்டி சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ வந்து அவங்க வெயிட் பண்ணி சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த ட்ராவல் ஃபுல்லாகவே வந்து அவங்க ரொம்ப கன்சர்னோடு இருந்தாங்க. திரும்ப ஓகேவாம்மா அந்த மாதிரி விசாரிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டாக பஸ்ஸோட நம்பர் பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறையா பஸ்ஸு நிற்குது, அப்போ நீங்கள் மாறி ஏறிடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் எப்படியெல்லாம் வந்து மனுஷங்களை பயன்படுத்துகிறாரு நமக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படி சொல்லி. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தெம். அதே போல் வந்து ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அவங்களோட மனசில் பேசி எனக்கு ஹெல்ப் பண்ண வச்சதுக்காக. அதாவது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அது போல் எனக்கு ஒரு நிமிஷம் கூட தோணலை. நம்ம நார்மலாக நினைக்கலாம், ட்ராவலுக்காக கூட ப்ரேயர் பண்ணணுமா அப்படி சொல்லி நினைக்கலாம். பட் ஸ்டில் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம ரொம்ப அற்பமான விஷயமா நம்ம நினச்சாலுமே அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறப்ப அது கேட்டு ஆண்டவர் அதை கனப்படுத்தி அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை வந்து பண்ணுறாங்க. அதனால் வந்து ப்ரேயரை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்ம கரெக்டாக முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுறது மட்டும்தான் ப்ரேயர் அப்படி கிடையாது. கண்டினியூஸாக ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறதும் ப்ரேயர் தான். அதனால் வந்து அதுவும் முக்கியம். இதையும் வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். கண்டினியூஸாக ஏசப்பாட்ட பேசிகிட்டே இருங்க, சரியா? அந்த ப்ரேயரை வந்து விட்டுறாதீங்க. அதே போல் வந்து இந்த விஷயத்தின் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போவுமே தனியாகவே இல்லை, ஏசப்பா வந்து கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து மறந்துடாதீங்க. இந்த சின்ன சாட்சி வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பாய்.